தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, மட்டன் பிரெயின் ரோஸ், மட்டன் நல்லி ரோஸ், மட்டன் கோலா. அவங்க மதர்ல வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் கூட சொல்றாங்க உங்களுக்கு. நான் டார்ச்சர் பண்றாரு. பிரேக் விட மாட்டாரு. வித்தவுட் பிரேக்கே விட மாட்டாரு. 7 மணிக்கே ஷாட் வச்சு சாவடிக்கிறான். 6:20 வரைக்கும் போறான். இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. அவங்க ஸ்பீடு ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்து. அதை சொல்லுங்க. ஆமா ஆமா, நாங்க நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டோம். மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும். உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். சூப்பரா போடுவாங்க பரோட்டா. நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படி மறந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. பரோட்டா நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க. நம்ம 2 பேர் பத்தி, உங்க 2 பேர் பத்தி பேசணும் சொல்லணும். உங்க 2 பேர் பத்தியா ஆகாசவீரன் பேரரசியை பத்தி பேசணும். உங்களை பத்தி பேச மாட்டேன். ஆமா, நித்யா மேனன், விஜய் சேதுபதி பத்தி பேசணும். அவங்கள பத்தி பேச மாட்டேன். ஆகாசவீரனையும் பேரரசியை பத்தி தான் பேசுவேன். என்ன சார்? எதையாவது பேசுங்க சார். சார் நித்யா மேனனையும் விஜய் சேதுபதி மீட் பண்ணி தானே சார் ஆகாசவீரனாவும் பேரரசியை மாத்துறீங்க. இல்ல சார், கதை அங்க தான சார் ஆரம்பிச்சது. அவங்க கதை நம்மள மைண்ட்ல வெச்சு தான் எழுதுனாங்க. கதை சொல்லலாம்ல. கதை ஆரம்பிச்சது அங்க சார். ஆனா எனக்கு வந்து இன்னமும் அந்த ஆகாசவீரனும் பேரரசி மட்டும் தானே சேர்த்துடுறாங்க. சரி பேசுங்க சார். இது கதை எழுதும் போதே வந்து ஒரு 50-50 தான். ஹீரோ கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் ரெண்டுமே வந்து ஈக்குவலான இது இருந்தது. ஆகாசவீரன் நடிக்கிறதுக்கு உங்களுக்கு பேரரசி டஃப் கொடுக்கணும். பேரரசி பேசினா ஆகாசவீரன், டாம் அண்ட் ஜெரி அந்த மூடு தான் படம் ஃபுல்லாகவே இருக்கும். அதுக்காக தான் ரக்கட் லவ் ஸ்டோரின்னு வச்சோம். எழுதும்போது எனக்கு சேது சார் தான் தோணார், இவர் தான் அதை பண்ண முடியும் அப்படின்னா. ஏன்னா இவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நான் உண்மையாகவே சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் பண்ண முடியாதா அப்படின்னா பண்ணவே முடியாது. ஏன்னா இந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி அந்த கதை ஸ்டார்ட் ஆகுறதே வந்து ஒரு மாதம் ஸ்டார்ட் ஆகும். மாதம் போயிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு எமோஷனாக மாறும். எமோஷன் வந்து காமெடியாக மாறும். காமெடி வந்து எமோஷனாக மாறும். குழப்பம் கதையே வந்து அந்த கேரக்டர் வந்து மாறி மாறி பண்ணும். அது எல்லா ஹீரோவும் பண்ணும்போது அது ஏற்றுக்க முடியுமான்னு தெரியாது. புரியுதுங்களா? காமெடி பண்ணிக்கிட்டே இருப்பார், அது சீரியஸாக மாறும். சீரியஸ் மாறுறது காமெடியாக மாறும். அப்போ மாறிக்கிட்டே இருக்கும் அந்த கேரக்டருடைய ஆர்க்கே வந்து ஒரு மாதிரியான. நித்யா தான் ஒரு இன்டர்வியூவில் சொன்னாங்க, இது என்ன ஜேனர்னே சொல்ல முடியாது அப்படின்னு. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இப்போ இது ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட முடியாது. இது ஒரு லவ் ஸ்டோரின்னு சொல்ல முடியாது. இதுக்குள்ள எல்லா ஜேனருமே இருக்குது. அப்போ அந்த கேரக்டர் மூடு மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சேது சார் செம்ம ஆப்டாக இருப்பாருன்னு தோணுது. அது சூப்பராகவும் அது நல்லா வந்து அது படம் பார்க்கும்போது நானே சூப்பர்னு சொல்கிறத விட உங்களுக்கு டீசர் பார்க்கும்போது நீ அடுத்து ட்ரெய்லர் இது வந்து இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிடும், ஓகே அவர் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அப்போ ஆப்போசிட்டு அப்படின்னா அதுதான் அதுக்கு கரெக்டாக கவுண்டர் கொடுக்குற ஒரு கேரக்டராக இருக்கணும். அப்படிங்கும்போது எனக்கு கதை எழுதும்போது நித்யா தான். எனக்கு உண்மையிலே சொல்கிறேன், ஒவ்வொரு படத்துலையுமே அது மொதல் படத்தில் இருந்து போன படம் வரைக்கும் நான் ஒரு கேரக்டர் நினச்சி எழுதுவேன். அது வேற ஒரு கேரக்டர், ஹீரோயின் கேரக்டர் வந்து வேற வந்துடுவாங்க. நான் நினச்சவங்க இது வரைக்கும் எனக்கு படத்தில் கிடைச்சதே கிடையாது. ஒவ்வொரு படமுமே வந்து எழுதுறது ஒன்றா இருக்கும், படத்துக்குள்ளே வந்தவங்க ஒருத்தவங்களா இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் மட்டும்தான் எனக்கு நான் யாரை நினச்சி எழுதணுன்னோ அவங்க 2 பேருமே வந்திருக்கிறாங்க. அதுவே எனக்கு பெரிய. அங்கேயே வந்து கதை சொல்லும்போதே சார் விஜய் சேதுபதி நித்யா மேனன் அப்படிங்கும்போது கதை கேட்குறது சார் செம்ம காம்பினேஷன் சார் அப்படி கதை கேட்கும்போதே அந்த இது வரும். இப்போ ஆடியன்ஸுக்குமே இப்போ கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது செம காம்போ செம பேர் அப்போ போட்டுக்கிட்டே இருக்காங்க. அது அழகாக 2 பேருமே செம்மையாக போட்டாங்க. ஒரு ஆக்டருக்கு கிடைக்கிற ஸ்பேஸும் கோ ஆக்டர் வந்து ரொம்ப முக்கியம்னா நித்யாவோட ஒர்க் பண்ணது வந்து ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு இப்போ ஒருத்தர் மட்டும் நல்லா பண்ணாங்கன்னா அது வந்து நல்லா அவ்வளோ இதுவாக இருக்காது. ஆமாம், இன்னொரு ஆக்டரு அவங்க ஏதாவது பண்ணும்போதில் உங்களை ட்ரிகர் பண்ணுற மாதிரி தான். இப்போ நீங்கள் 2 பேரும் ஒருத்தர் சும்மா போகிற ஒருத்தர் நோண்டி விட்டு நீங்கள் வம்புக்கு இருந்தால் சண்டை நடக்குது. அந்த மாதிரி தான் நல்ல விஷயமும் அப்படி தான். இந்த வடிவேல் சார் படத்தில் ஒன்றுங்கள மண்டபத்திரம்னு ஒன்று அந்த மாதிரி
ஏன்னா இவர் ஒன்று போட அவர் ஒன்று பண்ண ஒரு பிரச்சனை ஆகுது. அந்த மாதிரி இன்னொரு ஆக்டர் அவங்க எதையாவது ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல இல்லை எதையாவது ஒரு ஒரு பாயிண்ட்ல அவங்க எதாவது பண்ணும்போதுல அது இன்னொருத்தருக்கு ஃபீட். அது சில பேர்லாம் என்கிட்ட கேட்டாங்க, சார் நித்யா உங்களுக்கு காம்படிஷன் இருந்தா சேலஞ்சிங்? நான் ரொம்ப ரசிச்சேன். அது இல்ல அது அது கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நாட் அட் ஆல். ஐ டோன்ட் திங்க் நம்மளுக்கு அந்த போட்டிங்கிற விஷயமே என் மைண்ட்ல வராது. ஏன்னா இது ஜெனரலா வந்து ஆக்டர்ஸ்க்குள்ள அது இருந்தது. சீனை ஸ்பாயில் பண்றோம். ஆமா, இப்போ இவங்க நல்லா பண்றான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு. இல்லையா? ஐ ஃபீல் லைக் தட். அவங்களுக்கு என்ன பண்ணா நான் என்ன பண்ணா அவங்களுக்கு ஹெல்ப் ஆகும், அப்படிதான் மைண்ட்ல வரும். போட்டிங்கிறது வரவே கூடாது. நல்லா நடிக்கிறத நானே ரசிக்கலன்னா எப்படி? அது என் ப்ரொஃபஷனே அதுதான். என் டைரக்டர் நல்லா எழுதுனாருன்னு வச்சுக்கோங்களேன், நான் ரொம்ப கொண்டாடிடுவேன். எப்படி இது யோசிச்சாரு, எப்படி இது எழுதினாரு அப்படின்னு. அதுவே ஃபர்ஸ்ட் எனக்கு பிடிச்சிரும். ஓகே, இப்போ என் கோஆக்டர் அப்படி நல்லா நடிக்கிறாங்கன்னா, இப்போ இவங்க நல்லா நடிக்கிறாங்கன்னா நான் தான் நித்யாக்கு ஃபர்ஸ்ட் ஃபேன். அது முதல்ல ஏன்னா நான் தான் அதை விட்னஸ் பண்ண. அவர் கூட கேமரால பார்க்குறது ஆக்சுவலா நம்ம என்ஜாய் பண்ண. இப்போ நம்ம அவங்க ஏதாவது ஒன்று சூப்பரா பண்ணாங்கன்னா நான் தான் ஃபர்ஸ்ட் ஐ வில் லாஃப். இல்லைங்க இல்ல அவங்க சிரிப்பா தட்ஸ் நைஸ் அது நீங்க பண்ணீங்கல்ல. சோ என்ஜாய் பண்ணி தான் போட்டி. அதுதான் ஃபீட். இன்னொருத்துக்கு அதுதான் ஃபீட். இப்போ நம்ம பேசுறோம் இந்த கேள்வி, இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்கல்ல, அப்புறம் அந்த கேள்விக்கு ஒரு பதில் மனசு தெரியல. அதுதான் அந்த அந்த விஷயம். இப்போ நீங்க ஒரு கேள்வியில ஆரம்பிச்சீங்க, அது இப்படி ஒரு பிரயாணம் பண்ணுது இல்லையா? இதுல இருந்து நீங்க ஒரு கேள்வி வச்சுக்கோங்க, அப்புறம் அதுக்கு ஒன்று வரும் இல்லையா? அந்த மாதிரி தான் ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான ஃபீட் அது. ஸோ என்கிட்டே வந்து நித்யா நானும் அடிக்கும் போது செம்ம போட்டியா இருந்தேன். நாங்க போட்டி போட்டு அது போட்டி போடுற இடம் இல்லை. ஒண்ணு இல்லை, நீங்க அது என்ன சார், நீங்க 2 பேரும் போட்டியா நினைக்கல சார். ஆனா நம்ம யூனிட்லயே பார்த்தோம்னா 2 பேருக்கும் காம்பினேஷன்னா வந்து நின்றுவாங்க பாத்தீங்களா, சுத்தி நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. பொதுவாகவே என்னன்னா ஒரு ஷூட்டிங் நடக்குது அப்படின்னா டைரக்ஷன் டீமும் கேமரா டீம் 2 தான் இருக்கும். மேக்கப்லாம் கொஞ்சம் தூர்ல இருந்து வாட்ச் பண்ணி அவ்வளோதான் இருக்கும். மற்ற எல்லாம் போய் அங்கிட்டு ஜாலியாக உட்காந்து பேசிக்கிட்டு அரட்டை அடிச்சுக்கிட்டு பேட்டா விஷயம் பேசுறது, டைரக்டர் ஏன் இவ்வளோ கோபமா இருக்காருன்னு பேசி ஏதோ ஒன்று டார்ச்சர் பண்றாரு. வித்தவுட் பிரேக்கே விட மாட்டாரு. 7 மணிக்கே ஷார்ட் வச்சு சாவடிக்கிறான், 6:20 வரைக்கும் போறான். கண்டிப்பா எவ்வளவு வேகமா ரெடி ஆயிட்டு வந்தாலும் உங்களுக்கா வெயிட் பண்றாங்கன்னு சொல்ல வைக்கிறது இல்ல. நம்ம ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டோம். காஸ்டியூம் மாத்த நேரம் காஸ்டியூம் மாத்திருந்தோம். என்ன நித்யா இது வரைக்கும் லேட் பண்ணி நான் பார்த்தல. சதமா பொண்ணு ரெடியா இல்ல, அவங்களும் சீக்கிரம் வந்துருவாங்க. அவங்களுக்கு வந்து இல்ல டைம் இல்லங்க, டைமுக்கு வந்தாலும் இல்ல அவங்க ஸ்பீட் அப்படிங்க. இல்ல அவங்க ஸ்பீட் ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி. அவங்க அது வந்து 7 o'clock அப்படி இருப்பாங்க. 7:10 ஆச்சுன்னா அவங்களுக்கு பேஷன்ஸ் இல்ல. அதுதான் அந்த ஒரு 10 minutes அவங்களுக்கு வந்து பெரிய டைம் மாதிரி அவங்களுக்கு ஃபீலிங். அதுதான் 10 நிமிஷம் அப்படிங்கிறது வந்து நமக்கு அது பெரிய டைம். இப்போ இங்கே ஸ்டார்ட் ஆகும்போது எனக்கு கோவம் வருது, ஏன் ஷூட்டிங் மாதிரி ஏன் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ ஒரு நாள் 7 காஸ்டியூம் சேஞ்ச் உங்களுக்கு. இவங்க இது வரைக்கும் பண்ண படங்கள்ல 7லாம் காஸ்டியூம் சேஞ்ச் பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பு இல்லைல்ல. ஆனால் நான் நினச்சி வச்சிருந்தது 9. அந்த 2 எடுக்கலன்னு எனக்கு வருத்தம். அவங்களுக்கு 7 எடுத்துட்டீங்கிறது சந்தோஷம். அதான் பிரச்சனை. என்ன ஒரு கில்ட் ஏற்படுத்துறோம் உங்களுக்கான. இல்ல ஆனா நீங்க டிசைட் பண்ணது எல்லாம் நம்ம கரெக்ட்டா அப்படியே பண்ணிட்டோம். நினைச்சத எல்லாமே கூடத்தை எடுத்திருக்கோம். ஆக்சுவலா உண்மையா சொல்லணும்னா இந்த படத்துல ஒரு சாங்கே இல்லை சார். நம்ம ஷெட்யூல்ல இந்த படத்துல ஒரு சாங் கிடையாது. நம்ம ஃபேமிலி சாங் இப்போ பண்ணி வச்சிருக்கோம்ல, செல்ல கோளாறுன்னு சொல்லி இப்போ நம்ம பாப்பா 3 பேருக்கும் ஒரு சாங் வச்சிருக்கேன்ல, அது ஆன் தி ஸ்பாட். அது குயிக்காக எடுத்தது. ஸ்கிரிப்ட்ல வந்து இல்லை. அது செல்ல கோளாறு சாங் நம்ம ஃபேமிலிக்கு அந்த சந்தோஷங்கள் தருணங்கள் இருக்குல்ல, அது வந்து நீங்க அந்த பேத்தா சாங்க்கு ரீகலெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அது எடுக்கும்போது ரொம்ப அழகாயிடுச்சு. அது இவங்களுடைய அந்த ஃபேமிலி, அந்த குழந்தை ஒரு குட்டி தேவதை ஒன்று இருக்குது, அதுடைய எக்ஸ்பிரஷன், இவங்களுடைய ஞாபகம் இருக்கா? யாரு பாப்பாவை தூக்கி நீங்க வச்சுக்கிட்டு இருந்தீங்க, வேடிக்கை பார்க்க வந்தாங்க, இது உங்க பிள்ளையா அப்படின்னாங்க. இவங்க ஷாக் ஆகிட்டாங்க, ஏன் பிள்ளையா அப்படின்னு. மகிழ் வந்து உங்க மாதிரியே இருக்கும், உங்க சாயல் மாதிரியே இருக்கும், உண்மையாவே அம்மா பொண்ணு மாதிரி இருப்பாங்க. அவங்க சோபனாவோட பாப்பான்னு சொன்னாங்க. எனக்கு சோபனாவோட இதுன்னு சொன்னாங்கல்ல, சோபனாவோட பாப்பா. எனக்கிட்டே வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க, அந்த குழந்தை அவங்க குழந்தையா அப்படின்னாங்க. நான் ஆமான்றுவேன். இந்த மாதிரி ஒரு கதை அவங்க சொல்லும்போது
ஆப்வியஸ் இட் இஸ் அன் ஆப்வியஸ் எஸ். அது வந்து தேர்ஸ் நோ லைக் யோசிக்கிறேன் அந்த விஷயம் இல்லை. ஏன்னா அவங்க நெரேட் பண்ணும்போதே நான் வந்து சிரிச்சிட்டு இருந்தேன், பயங்கரமாக சிரிச்சிட்டு இருந்தேன், என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன். ஆப்வியஸ்லி அப்போ எனக்கு தெரியும் அந்த படம் எப்படி டிரான்ஸ்லேட் ஆகும் இதுலன்னு. ஸோ இட் வாஸ் அ வெரி லைக் அண்ட் ஆல்சோ நான் லைக் சேதுபதி சாரும் நானும் ஒரு ஃபிலிம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்லேருந்தே நம்ம வந்து ஏதாவது ஒன்று பண்ணணும். எனக்கே அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நான் டைரக்டர் கிட்ட சொன்னேன், இந்து கிட்ட, சம்திங் இஸ் ஒர்க்கிங்ல இந்து. அவங்க வந்து பஸ்ஸில் இருக்காங்க, நான் வந்து இங்கே கடையில் இருக்கேன். ஆனால் இவங்க 2 பேரும் கனெக்டடாக இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கெமிஸ்ட்ரி டசன்ட் ஆல்வேஸ் ஹேப்பன். ஸோ வி ஷுட் டூ சம்திங், ஏதாவது பண்ணணும்னு அப்படி இருந்தது. ஸோ எல்லாமே சேர்ந்து வந்த போது ஐ ஃபெல்ட் எஸ் திஸ் இஸ் த ரைட் ஃபிலிம்னு எனக்கு தோணுச்சு. நம்ம படம் கமிட் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நேஷனல் அவார்டு வந்தது. ஆமா. அதை சொல்லுங்க. ஆமா ஆமா. நாங்க நேஷனல் அவார்டு வாங்குறதுக்கு முன்னாலே கஷ்டப்பட்டோம். அதுக்கு நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். நாங்க இருக்குல்ல, நம்ம வந்து சேர்ந்து விஷ் பண்ணோம். ரவிவர்மன் இருந்தாரு. உங்க கால் மட்டும் தான் எடுத்தேன் அந்த அப்படியா? ஆமா. அதுக்கப்புறம் நான் இது நரேஷன்ல இருந்தேன். உங்க கால் எடுத்துட்டு அதை சைலண்ட்ல வச்சு நான் நரேஷன்ல போயிட்டேன். நாங்க இந்த கதை கேட்டு பேசியிருந்தோம், சீன் பை சீன் படிச்சிருந்தார் அப்போ. ஸோ அப்போதான் நித்யாக்கு நேஷனல் அவார்டு சொன்னாங்க. சரி உடனே ஃபோன் அடிச்சோம். அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் விஷயம் வந்து நம்மளுக்கு பயம் கொடுக்குறதுன்னா வாட் இஸ் த யூஸ் ஆஃப் சம்திங் லைக் தட்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதெல்லாம் வரும்போது பயம் இல்லை, அதில் சம்திங் பாசிட்டிவ் வரணும், சம்திங் குட் ஹேஸ் டு கம் அவுட் ஆஃப் இட் அண்ட் இட் டிட். எனக்கு வந்தது வந்து ஒரு காம்னஸ் தான் வந்தது. அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஓகே, இவ்வளோ வருஷம் ஒரு 15 இயர்ஸாக நான் பண்ணது ஒரு ஃபுல் சர்க்கிளாக வந்துருச்சு. There was a complete calmness in me, not at all பயம். இல்ல, in fact the opposite. I felt it's time to relax. பிஹெச்டியா? சூப்பரா போடுவாங்க பரோட்டா. ஆமாமா. பரோட்டா தெரியல. இல்ல ஆனா பரோட்டா 2 மாசம் என் ஆபீஸ்ல வந்து பக்கத்துல ஹோட்டல்ல இருந்து இது வர வச்சு, அந்த பரோட்டா செட்டப்ல கிச்சன்ல வர வச்சு, அண்ட் அவங்க அந்த கல்லெல்லாம் அங்கேயே இருந்ததுல செட்ல, அங்கேயே எனக்கு குக் பண்ணி எல்லாம் கொடுப்பாங்க. இந்த தலைவன் தலைவி டீசர் போடுறோம் இல்லையா, அந்த அது முடியும் போது நான் 3:30 மணிக்கு நைட், அது 3-4 மணி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு எடுத்துக்கும் போது என்னன்னா, 5-6 கட்டு எடுக்கும்போது என்னன்னா, நிறைய ஒரு 15-20 பரோட்டா போட்டுட்டு கொத்திக்கிட்டே இருக்கிறோம். சால்னா ஊற்றுவோம், கொத்துவோம். ஏன்னா வேற ஷார்ட் எடுக்கும்போது அது குழவலும் பொங்கல் மாதிரி ஆயிடுச்சு. நல்லா இருந்தது. நம்ம இன்னும் நிறைய நேரம் இருக்குல்ல. அப்புறம் எதுக்கு கடை திறந்துட்டாங்க, நெய் பட்டா டப்பா வாங்கிட்டு வாங்க, கொஞ்சம் முந்திரி வாங்கிட்டு வாங்க சொல்லிட்டு நெய் முந்திரி கொஞ்சம் மிளகு போட்டு எப்படிமா இருந்தது பொங்கல் பண்ணாங்க. அந்த பரோட்டா பொங்கல் வந்து டப்புன்னு சேல்ஸ் ஆயிடுச்சு. எல்லாரும் பரோட்டா பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, பரோட்டாவே பொங்கல் ஆயிடுச்சு. ஆமா, கைவசம் ஒரு தொழில் இருக்கு. அப்புறம் இங்க பண்ணும்போது சார் ஆபீஸ்க்கு வரும்போதெல்லாம் வந்து கொத்து பரோட்டா போட்டு கொடுத்துருக்கேன், வரவங்களாம் போட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு ஆம்லெட் அன்னைக்கு பண்ணீங்களே, இப்போ நினைப்பேன் அந்த ஐ விஷ் ஐ ஹேட் லைக் தட். இல்ல உங்களுக்கு சாக்லேட் பரோட்டா பண்ணாரு? இல்ல சாக்லேட் இல்ல, ஒரு ஆம்லெட் ஒன்று போட்டு எனக்கு பயங்கரமா பசிச்சிருந்தது. வெங்காயம் பச்சை மிளகாலாம் போட்டு எனக்கு அதெல்லாம் வதக்கி அது அந்த கல்லுல ஒரு நைஸ். எனக்கு சாக்லேட் பரோட்டா நீங்க சாப்பிடலையா? சாக்லேட்ல பரோட்டா போடுவாரு. சாக்லேட் பரோட்டா போடலாம் சார், அவைலபிள் தான் சார். அது நம்ம வாட்டர்மெலன் பரோட்டா வந்து ஆபீஸ்ல ஒரு ஆமா வாட்டர்மெலன் ரொம்ப நல்லா இருந்தது. வாட்டர்மெலன் நல்லா இருந்தது. அது ஃபெயிலியர் வந்து பைனாப்பிள் அரைச்சு ஜூஸ் போட்டு பார்த்தோம், அந்த பரோட்டா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஏன்னா எனக்கு தெரியாதுல்ல, அதனால கண்டுபிடிக்க தானே படத்துக்கு எதாவது கண்டுபிடிப்போம்னு சொல்லிட்டு தான் அவர் சொன்னார், ஆகாசி வீரம் பரோட்டான்னு ஒன்று கண்டுபிடிங்க அப்படின்னாப்புல. ஸோ உட்காந்து ஒரு நாள் வந்து பால் பரோட்டா வழக்கம் பால் ஊற்றி பண்ணுறது, தண்ணி ஊற்றி பண்ணுறது எல்லாம் பண்ணிட்டு இருந்தோம். மாஸ்டர் இருந்தார். அப்புறம் ஒரு நாள் வந்து சரி வாட்டர்மெலன் வந்து அந்த தண்ணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அதை அரைச்சி போட்டால் நிஜமாக நல்லா இருந்தது, வாட்டர்மெலன் பரோட்டா நல்லா இருந்தது. அப்புறம் ஷூட் அப்போ வந்து சார் சொன்னார், இன்னொரு ஆகாசிவரம் பரோட்டா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு போது கொத்து பரோட்டா ரெடி பண்ணிட்டு பைனாப்பிளை லைட்டாக டோஸ்ட் பண்ணி சைடில் வச்சு அது ஒன்று ட்ரை பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி. அப்புறம் வந்து ஒரு 3-in-1 காஃபி பவுடர் இருக்குது, தோசையை ஊற்றி அது மேலே அந்த காஃபி இது போட்டு அது ஸ்வீட் இருக்கும். அது ஆக்சுவலாக அதுவும் சக்ஸஸ்ஃபுல் உண்மைதான், கேட்டு பாருங்க. அது சும்மா சைடு அதுக்கு ரெசிபி காம்பினேஷன் சும்மா ட்ரை பண்ணி நம்ம வேணும்னா நம்ம ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்ணலாம். தலைவன் தலைவின்னு ஒரு ஹோட்டல் வச்சுட்டா எனக்கு இன்வெஸ்டர் ரெடியா இருக்காங்க.
நீங்கள் அந்த மேட்டர் சொல்லுங்க, என்கிட்ட சொன்ன மேட்டர். அவர் எப்படி எழுத ஆரம்பிச்சுன்னு அவர் சொன்னார். ஒரு ஒரு ஸ்கூல், அவங்க ஸ்கூலில் இருந்த ஒரு டீச்சரு உருவாக்கின பழக்கம் அது ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியமானதாக மாறி லைஃப். அது சொல்லுங்கள், எப்படி சொல்லுங்கள். இல்லை சார் சொல்கிறதுனால சொல்கிறேன். என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அசிஸ்டன்ட் ரைட்டராக இருக்கும்போது என்னை காப்பி ரைட் வந்து என்னை தான் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கூலில் வந்து அந்த வருகை பதிவேடில் வந்து 8வது படிக்கும்போதெல்லாம் நான் தான் எழுதுவேன். என் எழுத்து அவ்வளோவா நல்லாயிருக்கும். எதுக்கு அதுக்கு காரணம் என்னென்னா, 5வதுல மேரி டீச்சர்னு ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க இறந்துட்டாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மற்ற டீச்சர்ஸ் சொல்லனா பேசி அரட்டை அடிச்சுட்டு இருப்போம்ல, அந்த நேரத்துலலாம் திட்டி ஏதாவது எழுதலாம்ல அப்படின்னு சொல்லி இது பண்ணுவாங்க. அப்போ நம்ம எதையாவது எழுதி கொண்டு அவங்க கொடுத்தோம்னா, எழுத்து நல்லா இருந்துச்சுன்னா நன்று அப்படின்னு போடுவாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னா மிக நன்று அப்படின்னு போடுவாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தால் மிக மிக நன்று அப்படின்னு போடுவாங்க. அந்த நன்றுக்கு மிக நன்றுக்கு நாங்கள் ஒரு போதை ஆகிட்டோம். அப்போ எப்போல்லாம் வந்து டைம் கிடைக்குதோ ஒரு நோட் போட்டு அது எதையாவது தமிழோ வரலாறோ அறிவியலோ எதை எழுதினாலும் ஓகே, இதைத்தான் எழுதணும், அவங்க பாடத்தை தான் எழுதணும். அது ரொம்ப முக்கியமான சார். நீ எழுது, சுவாரஸ்யமாக எழுதுன்னு சொன்னால் நின்றுருக்கும். நீ எழுது, என்ன வேணா எழுதுன்னு இருக்கு. ஆனால் எழுது அப்படிங்கிற அதுக்குள்ள ஒரு பெரிய பாராட்டு இருக்குல்ல. அந்த மிக நன்று அப்படிங்கிறத வாங்கணும். நீ எத்தனை நன்று வாங்கியிருக்கே, நீ எத்தனை மிக நன்று வாங்கியிருக்கே அப்படிங்கிற நான் தான் அதிக மிக நன்று வாங்கியிருக்கேன். அப்போ என் எழுத்து அழகாக மாறுது. என் எழுத்து ரொம்ப சுமாராக இருக்கும், ரொம்ப சுமாராக இருக்கும். கணக்கு வீட்டு பாடம் போட்டு வரும்போது சின்ன கோடு இங்கிட்டு இருக்கும், பெரிய கோடு இங்கிட்டு இருக்கும்ல. பெரிய கோடு இங்கிட்டு வச்சு சின்ன கோடு இங்கிட்டு வச்சு எழுத்து போடுவேன். எங்கள் ராமையாவத்தர் என்ன பண்ணுவார்னா, சூத்திரவாள் இப்படி தான்டா கணக்கு போடணும்னு சொல்லி இப்படி ரைட்டு போடுவார். நான் கணக்கு இப்படி போட்டிருப்பேன், அவர் ரைட்டை இப்படி போட்டிருப்பார். அப்போ என் எழுத்தே மாறுது. அந்த இன்னைக்கே என் எழுத்து நல்லா இருக்குன்னா அந்த மேரி டீச்சர் எனக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. இன்னைக்கும் அந்த அவங்க நல்லா இருக்குது. ஒரு கணக்கு சார், சோம்பேறித்தனம் எழுதுறது. எனக்கு எழுதணும்னு ஆசை வரும். ஓகே, எப்பயாவது தான் எழுதுவேன் நான். ஆனால் எழுதுன்னு ஆசை வரும். ஆனால் சோம்பேறித்தனம் இருக்குல்ல, அது வந்து சோம்பேறித்தனம் இருக்கும், பிளாக் இருக்கும். ஏதாவது ஒழுங்காக எழுதுன்னு நினச்சி எழுதுறதுக்கு முன்னாடியே தப்பாக இருக்குன்னு நினச்சி அதை அடிச்சுக்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது, நமக்கே போர் அடிச்சிடும். ஒருத்தர் வந்து எழுதுறது இருக்குல்ல, போர் ஒரு மாதிரி எழுது. அது இன்னைக்கு வளர்ந்து வந்து ஒருத்தர் வந்து இப்போ 18 ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காருன்னா, எங்கிட்ட படிக்கும் போதும் சரி, ஆஃபீஸில் உட்காந்து படிக்கும்போது எனக்கு இது எப்படி தெரிஞ்சுன்னா, ஒரு நாள் ஆஃபீஸில் சீன் பை சீன் படிச்சுட்டு இருந்தார். அப்போ படிச்சும்போது எதாவது தோணும்ல, அவருக்கு சரின்னு பட்டனா இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி அவர் உடனே ஏதோ எழுதுவார். எழுதும்போது தான் கேட்டேன், சார் உங்கள் கையெழுத்து நல்லா இருக்கு சார், எப்படி சார் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் இந்த விஷயத்தை எனக்கு சொன்னார். ஸோ இன்னைக்கு அது வந்து எங்கேயோ ஒரு சின்ன பழக்கம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய இல்லை. இன்னைக்கும் அந்த எழுத்து பழக்கம், இன்னைக்கு கம்ப்யூட்டர் வந்துருச்சு, எல்லாம் டிடிபி அடிக்கிறாங்க. எனக்கு அது வரவே வர கையில் தான் எழுதுனேன். எனக்கு அதை அடித்து அதை என் கை பேனாவில் எழுதுனா தான் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப எனக்கு எழுதுறது வந்து அன்னைக்கு எழுத ஆரம்பித்தது இன்னைக்கும் உட்காந்து எழுதுறது ரொம்ப பிடிக்கும். எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். சில பேருக்கு பிரியாணி பிடிக்கும்னு சொல்லுவாங்கள்ல, பிரியாணினா செம்மையாக சாப்பிடும்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு எழுதுறது வந்து செம்மையாக பிடிக்கும். இல்லை இவங்களை ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், நான் ஆர்டர் பண்ணி. சரி, மட்டன் பிரியாணி, ஹீரோ பிரியாணி, மட்டன் கோலா, மட்டன் சுக்கா, சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் போன்லெஸ், பரோட்டா, கொத்து பரோட்டா, ஆஃப் பாயில், ஆம்லேட்டு, கலக்கி, அப்புறம் மீன் வறுவல், மீன் குழம்பு, கெளுத்தி மீன் குழம்பு, அப்புறம் ஐரு மீன் குழம்பு, அப்புறம் என்ன இதுல 50 not bad சொல்லிட்டாங்க. இதுல 50% அவங்க குக் பண்ணுவாங்க ஆல்சோ. தெரிஞ்ச இல்ல நல்லா சாப்பாடு அவரு. ஓகே, நான் சொல்லலாம். ஓகே, தலைக்கறி, குடல் கறி, ஈரல் கறி, ரத்த பொரியல், மட்டன் சுக்கா, மட்டன் லிவர், மட்டன் சோரோட்டி, மட்டன் பிரெயின் ரோஸ், மட்டன் நல்லி ரோஸ், மட்டன் கோலா. அப்புறமா சிக்கன்ல நாட்டுக்கோழி சிக்கன், சிக்கன் 65, செட்டிநாட் சிக்கன், சிக்கன் லாலிபாப், ஐர மீன் குழம்பு, நெய் மீன் குழம்பு, விரால் மீன் குழம்பு, முதல் மரியாதை கெளுத்தி மீன் குழம்பு, வாவல் ரோஸ், நெத்திலி ரோஸ், பெப்பர் மீன் போன்லெஸ். அப்புறமா இருந்தது என்னது, புறா சாப்ஸ். அவங்க மதர்ல வாங்கி சாப்பிட்ட ஐட்டம் பூரா சொல்றாங்க உங்களுக்கு. நான் வெஜிடேரியன், நான் இதெல்லாம் சாப்பிடல. பட் யா, ஆமா அதான் சொல்றேன். அவங்க சமைச்சு நான் வந்து வெயிட்ரஸ் ஆர்டர் எடுத்து நான் வந்து இதெல்லாம் சொல்ல முடியும். ஆனா ஒன்று நிச்சயங்க, இந்த படம் பார்க்கும்போது கேன்டீனில் வந்து பயங்கரமாக கூட்டம் இருக்கும். ஆமாம், இன்டர்வல் முடிஞ்ச உடனே பசிக்க ஆரம்பிச்சிடும். எப்படா இன்டர்வல் வாங்கி சாப்பிடலாங்கிற ஒரு பயங்கர மதுரை குசின் சாப்பிட ஒரு பயங்கரமாக இருக்கும். படம் முடிஞ்ச உடனே
ஸ்ட்ரைட்டாக விட்றா வண்டியை ஹோட்டலுக்கு அப்படின்னு சொல்லி ஃபேமிலி எல்லாமே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு தான் போவாங்க. இப்போ கண்டிப்பாக அந்த படம் வந்து சாப்பிடணும் அப்படின்னு ஒரு டெம்ப்ட் பண்ணி விட்டுரும். அந்த மூட் இருக்கும். ஏன்னா டீட்டெயிலாக பண்ணியிருக்கான். இந்த மலையாள படங்களில் தான் அந்த உணவுகளை வந்து அழகாக இது பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து உணவை வந்து பயங்கரமாக டீட்டெயில் பண்ணி இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி எச்சி ஊருன்னு வச்சுக்கோங்களேன். போன உடனே ஒரு எட்டு வெட்டுங்க போங்க. எப்படி உங்களுக்கு கடைக்குடி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை வந்து ரொம்ப பிடிச்ச படமாக மாறிச்சோ, தலைவன் தலைவியும் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச படமாக மாறும், பிடிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. நன்றி. கண்டிப்பாக 25 ரிலீஸ் ஆகுது. தியேட்டரில் வந்து எல்லோரும் இந்த படத்தை குடும்பத்தோடு பாருங்கள், ரொம்ப பிடிக்கும்.